கன்னிராசிக்கு இந்த 2025ஆம் வருடம் சில விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்ற ஒரு வருடமாக இது அமைகின்றது. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் தொழில் மூலமாக கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் மூலமாக எதிரிகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதனால்னா, உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுபர் அப்படி சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்குமான அதிபதி அவர்தான். அப்போ இந்த டயத்துல சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாருங்க. 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றதுனால கடன்கள் தொழில் சம்பந்தமான கடன்கள் தான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. தொழில் சம்பந்தமான கடன்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம கடன் வாங்கினா இதை கரெக்டாக நம்ம தீர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட நீங்க பண்ணுங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? வரவுகள் எப்படி வரும், இதை வந்து இந்த கடன்களை வந்து எப்படி நம்ம தீர்ப்போம் அப்படின்ட்டு ரொம்ப அழகா பிளான் பண்ணுங்க. கன்னி ராசிக்காரங்களே வந்து எப்போவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், முதல்ல வந்து ஒரு திட்டம் போட்டுக்குவாங்க. சரிங்களா? அது மாதிரி இந்த விஷயத்தில் கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஒரு திட்டத்தை போட்டுக்கோங்க. எதிரிகள்னால வந்து பலவிதமான தொல்லைகள், துன்பங்கள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா, வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக பார்த்துங்க. உணவு விஷயத்துல இருந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? உணவு சம்பந்தமான விஷயங்கள பழைய உணவுகளை தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் ரெடி பண்ணுவாங்க. ஃபுட்டு இல்லைன்னா சாம்பார் இதை மாதிரியான உணவுகள் ரெடி பண்ணி அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வைப்பாங்க. அதை எடுத்து அதுக்கப்புறம் திரும்ப ரீஹீட் பண்ணி திரும்ப சாப்பிடுவாங்க. தயவு செய்து இது மாதிரி கன்னிராசிக்காரங்க இந்த வருடத்தில் இந்த உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இதன் மூலமாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய உணவுகள் மூலமாக வயிறு சம்பந்தமான கோளாறுகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சுட சுட அப்போதைக்கு ரெடி பண்ண உணவுகளை மட்டுமே வந்து நீங்கள் சாப்பிடுங்க. அதேமாதிரி வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா கடைகளில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தயவு செய்து வந்து தவிர்த்துடுங்க. இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சி நடக்குதுங்க. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். கேது பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ கேது பகவான் வந்து விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு போகின்றார். ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகின்றார். இப்போ 6ஆம் இடத்துல வந்து தான் இப்போ ராகு பகவான் சஞ்சாரம் பண்ண போறாருங்க இந்த வருடத்துல. 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணார். அந்த சனி பகவானுடன் சேர்ந்து ராகுவும் சஞ்சாரம் செய்ய போகின்றார் 6ஆம் இடத்தில். எப்போ? ஏப்ரல் மாதத்தின் இறுதிக்கு பிறகு இதுமாதிரி சஞ்சாரம் பண்ண போறாருங்க. அப்போ விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு. ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? கன்னிராசிக்காரங்க ரொம்ப ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணுவீங்க. அப்படி பண்ற கன்னிராசிக்காரங்க மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. ஓகேங்களா? விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில முதலீடுகள் பண்ணுவீங்க. அந்த முதலீடுகள் மூலமாக லாபங்கள் வருவான்னு பார்த்தா தயவு செய்து லாபங்களை எதிர்பார்க்காதீர்கள். லாபத்தில் மிகப்பெரிய குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. தொழில் பண்றவங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில பெரிய லெவலில் முதலீடுகள் தயவு செய்து செய்யாதீங்க. அந்த முதலீடுகள் வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. தூக்க குறைபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தூக்கத்தில் சின்ன பிரச்சனை இருக்கும். கனவு தொல்லைகள் இது எல்லாமே வரும். ஏன்னா 12ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்றார். கனவுகளை பார்த்தீங்கன்னா பாம்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாம்பு வருதுங்க, பாம்பு வர மாதிரிலாம் கனவுல கண்ணு சொல்லுவாங்க இல்லையா? இது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இருப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்ட குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இந்த வருட ஆரம்பத்தில். இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா தை மாதத்திற்கு, அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். இது மிக மிக சிறப்பு. பாக்கியம், நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போறார். அதை விட என்னன்னா, குரு பகவான் மே மாதத்தில் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலிருந்து தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அவருடைய 7ஆம் பார்வை 4ஆம் இடத்தில் பதிகின்றது. தாயின் உடல்நிலை முன்னேற்றங்கள், வீடு வாகன சேர்க்கை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கைகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல இது மாதிரியான பழைய உணவுகள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க, வயிறு மூலமாக தொந்தரவுகள் வரும் சொன்னோம் இல்லையா? அதற்கான தீர்வாக குரு பகவானுடைய பார்வை அமைகின்றது. அப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட சரிதான், அதற்கு ஒரு தீர்வு ஒரு மருத்துவர் மூலமாக நல்ல நல்ல தீர்வுகள் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாகனங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அப்படியே வாகனங்கள் வாங்கினா கூட சரிதான், அதை ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இப்படி ஒரு மிக மிக சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்தில் பதியும். எப்போ? குரு பகவான், அதாவது குரு பெயர்ச்சிக்கு பிறகு
உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் பதியும். வருமானத்தில் தடங்கல்கள் இருக்காது. வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலில் வருமானத்தை எதிர்பார்க்காதீங்க. பெரிய லெவல் வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. வருமானம் வந்து குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே தாராளமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய குடும்பத்தில் பொன் பொருள் சேர்க்கைகள் தாராளமாக உண்டு. இப்படி முக்கியமான சில பாயிண்ட்டுகள்லாம் வந்து கரெக்ட்டா பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்படி நோட் பண்ணிக்கிட்டு, அதன் மூலமாக வந்து நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, லைஃப்ல எல்லாத்துலயுமே சக்சஸ மட்டுமே பார்க்கலாங்க.